ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஏற்கனவே போட்ட அந்த பெங்கால் சீரிஸோடைய பேலன்ஸ் 4 எபிசோட பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வயசானவர் அங்க கூட்டி பெருகிட்டு இருக்காரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராஜாவுடைய அம்மா கொலை பண்ணும்போது கண்ணால பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த வேலைக்காரு தான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இங்க ஒரு பையன் வரா, ஃபருக் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தம்பி நீ யாருப்பா, எனக்கு அடையாளமே தெரியல அப்படின்னு சொல்றாரு. புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரமா வேலை பார்த்தாங்க. ராஜாவுடைய அப்பா தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களும் வேலையை விட்டு போயிட்டு ராஜாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு புருஷனை கூட்டிகிட்டு போயிட்டு கம்ப்ளைண்டும் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த வேலைக்கார புஷ்பாவுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. டேய் தம்பி நீ எப்படா இருக்க, உங்க அம்மா புஷ்பா எப்படி இருக்காங்க, அதுக்கப்புறம் உங்க அக்கா என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அம்மாவை சரியாவே பாத்துக்க முடியாம அந்த விஷயத்தை பத்தியே பேச விரும்பல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, அக்கா என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அக்கா டெல்லிக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா, அங்கேயே ஸ்டே பண்ணி படிச்சா, அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, உனக்கு கல்யாணம்லாம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு கல்யாணம்லாம் ஆகல, இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லா உதவியும் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி தான் இந்த பக்கம் ஒரு ஆளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, யதார்த்தமா உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு அந்த வேலையை விட்டு வந்துட்டீங்களா இல்ல அந்த ஓனரம்மா வேலையை விட்டு அமுச்சு விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரெண்டுமே கிடையாது, அந்த அம்மா அந்த வீட்டையே வித்துட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கும் வேலை போச்சு, அவங்க தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, இப்போ பெரிய அரசியல்வாதியா இருக்காங்க, என்னெல்லாம் பெருசா கண்டுக்கிறது கூட கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகலையா, நீங்க கல்யாணம்லாம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு கல்யாணம்லாம் பிடிக்கவே இல்லை, சோ நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அப்படியே ஒரு பாருக்கு போயிட்டு சறுக்கெல்லாம் போட்டுட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. குடிபோதை அதிகமானதுக்கு அப்புறமா உளர ஆரம்பிக்கிறாரு. நாங்க ஒர்க் பண்ணும்போது உங்க அம்மாக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணது கிடையாது, எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணது கிடையாது, ஆனா இப்போ நீ வந்துட்டு எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குற, சறுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குற, ஆனா நான் இந்த விஷயத்த மறைச்சிட்டேன், இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லிருக்கணும், இல்ல அப்படின்னா உங்க அம்மாட்டியாச்சும் சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த கான்ஸ்டபிளை காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மீட் பண்ணிருக்காரு. இந்த பொண்ணுக்கும் இறந்து போன ஜோக்கும் ஏதோ ஒரு கணக்கு இருந்திருக்கு. அந்த பொண்ணும் இந்த பொண்ணும் நிறைய வாட்டி கால் பண்ணிலாம் பேசியிருக்காங்க, மீட்லாம் பண்ணிருக்காங்க. அந்த ஜோக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு பார்ட்டியில வச்சு அந்த பொண்ணும் நானும் மீட் பண்ணும், அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், மற்றபடி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிள் கேட்கிறாரு. 20 லட்சம் அப்படின்னு சொன்னா, ஆனா அதுக்கப்புறம் நாங்க பெருசா பேசிக்கவே இல்லை, முக்கியமா என்னுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு தான் இந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது, அந்த பொண்ணையும் போயிட்டு மீட் பண்ணி, ஜோ என்ன மாதிரியான பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட என்ன விஷயம்லாம் பேசுனீங்க, அவ என்னலாம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா பெருசா ஒன்னும் பேசிக்கல, எங்க இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும், எந்தெந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசணும், அந்த பொண்ணு ரொம்பவே கைண்டா பேசுவா, ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் விசாரிச்சுட்டு கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேஸை இப்படியே விட்டா வேலைக்காவாது, என்னுடைய போன பாஸ் டிஎஸ்பி ஒருத்தர் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாராம், அவர்கிட்ட போயிட்டு உதவி கேட்கலாம், அவரு கண்டிப்பா இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ராஜாவுடைய மாமாவை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா விசாரி, அந்த ஆளு கடன் வாங்கி என்ன பண்ணா, இப்போ அந்த கடனுக்கு பதிலா பேங்க் என்ன பண்ண போறாங்க, ஏதாவது ஒரு அடமானமா ஏதாவது வாங்காம கண்டிப்பா கடன் கொடுத்திருக்க மாட்டாங்க இல்லையா, அது வந்துட்டு வீடு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த அக்கா காரியுடைய வீடு, அந்த வீட்டை வந்துட்டு ஜப்தி பண்ணிட்டாங்களா இல்லையான்ற மாதிரி எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே மேடம் நான் காலைல விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி புஷ்பா பையனையும் அதுக்கப்புறம் அந்த அங்கிளையும் காமிக்கிறாங்க. இவங்க அப்படியே குடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த வீட்டை விட்டு இவங்க வெளியே போயிட்டு இருப்பாங்க. அந்த அப்பங்காரன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கயோ போயிட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. கடைசியா பார்த்தா அப்பாவும் இறந்து போயிட்டு இருக்காரு, அம்மா மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கொஞ்ச நாள் மாமா வீட்டுல போயிட்டு ஸ்டே பண்ணும், மாமாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு போட முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அம்மா வந்துட்டு கடைசியா போயிட்டு ராஜாவுடைய அம்மாவை மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணி, என் புருஷனும் இறந்து போயிட்டாரு, எனக்கு ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஊரு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆக்சுவலா அந்த புருஷன்காரனை இவங்க கொலை பண்ணதுக்கு அப்புறமா இந்த வேலைக்காரியை கூப்பிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து, என் புருஷன் மேல கை வச்சான், தப்பானது
ட்ரை பண்ணா அப்படின்ற விஷயம்லாம் வெளியே தெரியவே கூடாது, நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அமுச்சு விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ மறுபடியும் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்கும் போது ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்து இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, திரும்பி திரும்பி இங்க வந்தனா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டு வாடகை கொடுத்து இவங்க போயிட்டு ஒரு வீட்டுல ஸ்டே பண்ணிருக்காங்க. அந்த அக்காவை மட்டும் டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு படிக்க வச்சிருக்காங்க. இந்த பையனும் அம்மாவும் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ நானும் என்னுடைய அக்காவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா எங்க அம்மாவை பத்தி யோசிக்கும் போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா சொல்லவே மாட்டான். அடுத்து அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் லேடியை காமிக்கிறாங்க. இவங்க பேரு கஸ்தூரி மக்களே. இவங்களுக்கு அந்த மினிஸ்டர் கால் பண்ணி என்னமா போலீஸ் இன்னைக்கு உன் ஆபீஸ்க்கே வந்துட்டாங்க போல, வந்து விசாரிச்சாங்க போல அப்படின்னு சொல்லும் போது ஆமாங்க போலீஸ் வந்து விசாரிச்சாங்க, ஆனா விசாரிச்சு என்ன பண்ணியும் பெருசா நாங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை அப்படின்னும் போது அவ்வளவுதான், இப்போ வந்துட்டு இந்த கதை கிளைமேக்ஸ் நெருங்க போது, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கேட்கும் போது நீங்க இத பத்திலாம் கவலைப்படாதீங்க, மொத்தமா நானே பாத்துக்கிறேன், உங்க பேர் எதுலயும் வெளியவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போனை கட் பண்றாங்க. அடுத்து புஷ்பா பையனையும் அந்த அங்குலையும் காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பையன் வந்துட்டு நீங்க ஏன் தனியா போறீங்க, நானும் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல வாழ்க்கை முழுக்க நான் தனியா தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ மட்டும் நீ வந்து நான் என்ன பண்ண போறேன், நான் தனியாவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை சொல்லி அப்படியே புலம்பிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் வாழ்க்கையில நான் பண்ணக்கூடாத பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா அந்த லேடி தான் புருஷனை மேலந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணாங்க. இந்த விஷயத்தை மறைக்க எனக்கு 25,000 ரூபாய் பணமும் கொடுத்தாங்க. இந்த விஷயத்த நான் வாழ்க்கை முழுக்க வெளியே சொல்லாம மறைச்சே வச்சிருக்கேன், நான் பண்ண பெரிய தப்பு இந்த தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுகும் போது அப்ப அந்த பையன் வந்துட்டு அங்கிள் கிட்ட ஏதோ சொல்றான். அங்க ட்ரெயின் டக்குன்னு கிராஸ் ஆகும் போது அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரியா காமிக்கல, நமக்கு கேட்கவே இல்லை. இப்ப அப்படியே சீன் கட்டாது, நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ராஜாவும் ராஜாவுடைய மனைவியும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு இந்த பொண்ணு எந்திரிச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏண்டி என்னுடைய ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் என்னால திடீர்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல, லைட்டா பயமா இருக்கு, கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின விஷயத்த இப்போ ராஜாவுடைய வைஃப் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு பிசிக்கலா இருக்க பிடிக்கல அப்படின்னா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ராஜா கூட ஒன்னா இருக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனா எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையே தான் ராஜாவும் சொன்னாரு, ஆனா என்னால வந்துட்டு அதுக்கும் போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீங்க இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க, இப்போ எங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆக்சுவலா இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நொய்டால ஒரு பெரிய வேலை கிடைச்சுதான், ஆனா எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக முடியாம நான் இங்க வந்துட்டேன். இதே டைம்ல தான் Facebookல ராஜாவை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பி சொல்றாங்க. இப்போ கடைசியா ராஜாவுடைய மனைவி பேசிட்டு இருக்கும் போது என்ன கேக்குறாங்க அப்படின்னா ராஜா தான் இந்த கொலையை பண்ணாருன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்படி கேட்டா டக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுல தான் யாரு கொலை பண்ணா அப்படின்ற விஷயம்லாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்ல இதே டைம்ல அந்த கான்ஸ்டபிள் கால் பண்றாரு. கால் பண்ணி ராஜாவுடைய மாமா அக்காவுடைய வீட்டை அடமானமா வச்சு கடன் வாங்கினார் இல்லையா, அந்த கடனை கட்ட முடியாம அந்த வீட்டை வந்துட்டு பேங்க்குக்காரங்க ஜப்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது யாரோ அந்த ஜப்தி பண்ண வந்தவங்கள தடுத்திருக்காங்க. அது யாருன்னு விசாரிக்கும் போது நம்ம மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்துட்டு ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவர் தான் இந்த விஷயத்தை இப்போதைக்கு தடுத்து வச்சிருக்காருன்னு தெரிய வருது மேடம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீங்க முதல்ல அந்த ராஜாவுடைய மாமா எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க, அந்த ஆளை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல அவனையும் கூட்டிட்டு வராங்க. இங்க இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த மாமாவை போட்டு நம்ம ஹீரோயின் பொலன்னு பொழக்கிறாங்க. அந்த மினிஸ்டர் உன்னுடைய கேஸுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த நீ ஏன் சொல்லவே இல்ல, இந்த விஷயம்லாம் எப்போ எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படியா இது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது, மேபி எங்க அக்கா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எங்க அக்காக்கும் அந்த வீட்டுல கொஞ்சம் பங்கு இருக்கு, அந்த பழைய வீடு வந்துட்டு எங்க பரம்பரை வீடு, எங்க பரம்பரை சொத்து, சோ அதனால அக்கா ஹெல்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அக்கா மூலியமா தான் மினிஸ்ட்ரி ஹெல்ப் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் மறுபடியும் கடுப்பாகிறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அக்காக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ எல்லாமே தெரியும், பொய் சொல்லாம உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேடம் என்ன மன்னிச்சுக்கோங்க எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் நான் போயிட்டு அந்த மினிஸ்டர் கிட்ட உதவி கேட்டேன், அவரும் எனக்காக ஹெல்ப் பண்ணாரு, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, நான் பொய் சொல்ல இதுக்கப்புறம் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இப்போ இங்க இருந்து கிளம்பு, ஆனா எப்ப கால் பண்ணாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த கான்ஸ்டபிளை மீட் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இல்லாம உனக்கு யாராவது இன்ஃபார்மர் தெரிஞ்சது அப்படின்னா அந்த கஸ்தூரிய
ஃபாலோ பண்ண சொல்லு, அவங்கள கண்காணிக்க சொல்லு. அடிக்கடிக்க இந்த சிஏ கஸ்தூரிய நம்ம ஜோ போயிட்டு மீட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா இவளுக்கும் அவளுக்கும் வேற என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த புஷ்பாவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அம்மா வந்துட்டு இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு உடம்பு குணமாகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, உங்க அக்கா வர சொல்லுங்க, அக்கா வந்து பேசி கொஞ்சம் பழகுனா அப்படின்னா வச்சு கொஞ்சம் வந்துட்டு தெளிய வாய்ப்பு இருக்கு, மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஊசியோ மருந்தோ கொடுத்தா மட்டும் உங்க அம்மாக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அங்க ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க. அவங்க சாப்பாடு ஊட்ட ட்ரை பண்ணும்போது அம்மா சாப்பிட மாட்டாங்க. இப்ப இந்த பையனே போயிட்டு ஊட்டும் போதும் அவங்க சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா என்ன உங்களுக்கு பசிக்கலையா இல்ல சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அம்மா கூட அப்படியே பாசமா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் மக்களே, அந்த வேலைக்காரமாவையும் இந்த வேலைக்காரமாவையும் போட்டு குழப்பிக்கிட்டேன். அப்பா தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவாரு, அப்புறம் அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காசை வாங்கிட்டு வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு வேலைக்காரங்க வீட்டுல வந்து சேர்ந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த புஷ்பா. இவங்களுக்கு தான் 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் 2 பசங்க இருந்திருப்பாங்க. நான் இதை போட்டு பயங்கரமா குழப்பிக்கிட்டேன். இப்பதான் நமக்கு விஷுவலா காமிக்கிறாங்க. சோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. புஷ்பா வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது வெளியே அந்த பையன் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க அந்த ராஜாவுடைய அப்பாவும் இருக்காரு. இவங்க குக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு சிக்னல் கொடுத்துட்டு இவர் உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. உள்ளுக்குள்ள இவர் எதுக்கு போனாரு, என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு கேட்கும் போது அங்க வந்து அங்கிள் அதான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். டே தம்பி, இங்க வந்துட்டு இருக்க கூடாது, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் இந்த குட்டி பையனும் குட்டி பையனுடைய அக்காவும் சேர்ந்துட்டு சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா ராஜா வந்துட்டு கார்ல போறான். அப்போ இந்த பொண்ணு போயிட்டு எப்பயுமே கார்ல போகாத, 1-2 வாட்டி சைக்கிள்லயும் போ, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போகும்போது போற வழியில பசங்கலாம் திரும்பி வராங்க, ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் திரும்பி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காட்டுக்குள்ள தன்னந்தனியா ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டுல ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க. இந்த வீடு அதுக்கப்புறம் அனாதையா தான் கிடக்குது. இந்த பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் பேய் நடமாட்டம் இருக்கு, யாரும் இந்த பக்கம் வராதிங்க, பேய் அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரி உள்ளுக்குள்ள போறா. இந்த குட்டி பையனும் லைட்டா பயப்படுறான். அதுக்கப்புறம் அவனும் உள்ளுக்குள்ள போறான். அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு காயினை கண்டுபிடிக்கிறாங்க. அக்கா உனக்கு இந்த காயின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேணாம் அப்படின்னு சொல்ல இந்த பையனே இந்த காயின் எடுத்து வச்சுக்கிட்டான். இது வரைக்கும் இந்த காயின் இந்த பையன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. மறுபடியும் பிளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. இந்த வேலைக்கார லேடி புஷ்பாவும் அந்த ராஜாவுடைய அப்பாவும் கனெக்ஷன்ல இருக்காங்க. வேலை முடிஞ்சவனே அவரு காசு கொடுக்குறாரு. அம்மா கதவு திறந்துட்டு வெளியே வரும்போது பார்த்தா அந்த பொண்ணு அங்க நின்னுகிட்டு இருக்கா. இத பார்த்துட்டு அம்மா செமையா ஷாக் ஆகுறாங்க. உள்ளுக்குள்ள நம்ம பேசினது பண்ணது எல்லாமே இந்த பொண்ணு கேட்டுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே என்னமா வீட்டுக்கு வந்துட்ட, ஸ்கூல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அப்படின்னு சொல்றா. சரி தம்பி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே இறங்கி போறாங்க. குக் பண்ணும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ரியல் டைம்ல நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த டிஎஸ்பியை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் லேடியை பத்தி கேட்கும் போது அவரு பயங்கரமான பொம்பளை, நிறையவே பிளாக் மணி எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கா, அதுல இன்வெஸ்ட் பண்றேன் இதுல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. சொல்ல போனா இவ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டே கிடையாது, புருஷன் தான் அக்கௌண்டன்ட். அந்த புருஷன்காரன் இறந்து போனதுக்கு அப்புறமா எல்லா இல்லீகல் வேலையும் இவ தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்க தான் சிம்பிளா இருப்பா, ஆனா பெரிய பெரிய கைகள் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கு. நீ அந்த பொண்ணுக்கு எதிராக ஏதாவது பண்ண போற அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ராஜா குட்டி பையனா இருக்கான். அவனுக்கும் அப்பாவுக்கும் செட்டே ஆகாது போல. எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து அம்மா வடிக்கிறாரு, சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பெருசா பேசாம இவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். படிச்சுட்டே இருக்கும் போது அப்போ அப்பா வராரு. இங்க பாருப்பா தம்பி, உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்கா அப்படின்லாம் தெரியல, ஆனா கண்டிப்பா நல்ல விதமா சொல்லிருக்க போறது கிடையாது. உங்க அம்மாவும் லேசுப்பட்டவ கிடையாது. உங்க அம்மாவை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ராஜாவுடைய அம்மா ராஜாவை பார்க்க வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரமே வக்கீலும் டாக்டரும் வருவாங்க. உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்க. எலெக்ஷன் முடிய 1 மாசம் இருக்கு. அந்த 1 மாசத்துக்கு நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையே இரு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உன்னை வெளியெடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏமா என்ன நீ வந்துட்டு லீகலா காப்பாத்த போறது கிடையாதா, இந்த மாதிரி தான் பண்ண போறியா, நம்ம பண்ண பாவங்கள்லாம் நம்மள வந்துட்டு சுத்தி சுத்தி அடிக்குது இல்லையா அப்படின்னும் போது நம்ம என்னடா பாவம் பண்ணோம், நம்ம எல்லாமே சரியா பண்ணிருக்கோம், ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றபடி கேளு, அப்பதான் எலெக்ஷன்ல நான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பையனிய லைட்டா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சீஃபை போயிட்டு மீட் பண்ணி அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் லேடியை போயிட்டு விசாரிக்கணும், ப்ராப்பரா விசாரிக்க பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பொண்ணு
பெரிய ஆளு, பார்க்கதான் சாதாரண சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மினிஸ்டர், எம்எல்ஏ, சிஎம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு மேல கைய வைக்காத, அந்த பொண்ணு மேல கைய வைக்காம இந்த கேஸ்ல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது, சார் இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்கீங்களா, இல்ல அப்படின்னா சும்மா ஒப்புக்கு சப்பானா ஏதோ இந்த கேஸ் போற போக்குல போட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா கேக்குறாங்க. ஏமா இந்த கேஸை விசாரி, ஆனா அந்த பொண்ணு மேல கை வைக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மினிஸ்டரையும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க. இவங்க பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறது, அந்த பர்சனல் விஷயங்கள்லாம் பேசிட்டு என்ன வந்துட்டு போலீஸ் கண்காணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்ஐ சாதாரண பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னையே கண்காணிக்க ஒரு ஆள் போட்டு வச்சிருக்கா. நேத்து கால்ல இருந்து ஒருத்தன் என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு கடையில உட்காந்துட்டு டீ குடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை அவளுக்கு என் மேல சந்தேகம் அதிகமாயிட்டு என் போனை டேப் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த பிசினஸ் டீலிங், மத்த கனெக்ஷன் பத்தி எல்லாமே தெரிய வந்துடும். சோ எதுவா இருந்தாலும் நேரடியா வந்து பேசுங்க, நம்ம நேரடியா பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. அடுத்து அந்த வேலைக்கார அங்கிளை காமிக்கிறாங்க. இவரு நேரா போயிட்டு ராஜாவுடைய அம்மாவை மீட் பண்ணி, என்ன மேடம் ஐயா இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது கூட சில பேர் நிக்கிறாங்க, அந்த பாடி கார்ட்லாம் நிக்கிறாங்க. இந்த ஆளு ஏதாவது உளறி கொட்டிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் பிளாக்மெயில் பண்றான். இந்த விஷயத்தை இந்த டைம்ல வெளியே சொன்னேன் அப்படின்னா உங்க மானம் கப்பல்ல ஏறிடும், நீங்க வந்துட்டு எம்எல்ஏவோ எம்பியோ ஆக மாட்டீங்க, நீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ உனக்கு என்னதான் வேணும், நீலாம் என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன மேடம் பண்றது, மனுஷங்க வந்துட்டு மாறிட்டே இருக்காங்க, நீங்க அப்போ இருந்த மாதிரியா இப்போ இருக்கீங்க, எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பணம், அதுல ஒரு 10 லட்சம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இதை தூக்கிட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க எனக்கு 50,000 பத்தாது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், 10 லட்சம் பணம் வேணும், இல்லைன்னா நீங்க தான் உங்க புருஷனை கொலை பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த மீடியா முன்னாடி போயிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே நீ கேட்ட பணத்தை கொடுக்குறேன், எலெக்ஷன் முடியட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, எலெக்ஷன் முடிஞ்சா ஆட்சி உங்க கையில கிடைக்கும், அப்புறம் நீங்க சொல்றபடிதான் போலீஸ் கேட்பாங்க, மீடியா கேட்பாங்க, என்ன போட்டு தள்ளிட்டு நீங்க பாட்டுன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பாக்குறீங்களா, உங்களுக்கு ஒரு வாரம் டைம், அதுக்குள்ள 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவரு திமிரா அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த விஷயத்தை தான் அந்த புஷ்பாவுடைய பையன் பேசிருப்பான் போல, நீங்க போயிட்டு மிரட்டி பணம் கேளுங்க அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்து அவன் தான் அமுச்சு வச்சிருக்கான் போல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. புஷ்பாவுடைய பொண்ணு வீட்டுல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த ராஜாவுடைய அப்பா அங்க வராரு. வந்தவரு அம்மா மேல கை வச்சது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மேல கை வைக்க, அந்த பொண்ணு என்ன விடுங்க நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லும் போது புஷ்பா வந்துட்டு என் மேல கை வச்சது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு மேலேயும் கை வைக்கிறியா, இதுக்கப்புறம் என் பொண்ணு அந்த மாதிரி பண்ண அப்படின்னா கையை வெட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, என் கையே வெட்டுவியா, உனக்கு அவ்வளோ திமுறா, என் வீட்டு வேலைக்கார நாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை போட்டு அடிக்கும் போது இந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடுறா. இந்த டைம்ல அங்க அந்த ராஜா வந்து இந்த விஷயத்த பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ராஜாவுடைய அம்மா அப்பா கிட்ட போயிட்டு யோ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, அந்த வேலைக்காரிக்குள்ள கனெக்ஷன்ல இருந்த எல்லாமே போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன், அந்த சின்ன குழந்தை அந்த குழந்தை மேல கை வைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிய வந்தா என்ன ஆகும் தெரியுமா, நம்ம அரசியல் வாழ்க்கையே பாழா போயிடுயா அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது, இல்லம்மா நான் தெரியாம பண்ணிட்டேன், குடி போதையில என்ன பண்றேன் அப்படின்னு தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது இப்போ அந்த வேலைக்காரியுடைய வாயை நம்ம மூடல அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம கதை கந்தலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொண்டு போயிட்டு அந்த புஷ்பா கிட்ட கொடுத்து, ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள உன்னை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, உன் புருஷன் உன்னை விட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவன் பாருன்னு லைஃப்ல செட்டில் ஆயிட்டான், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே உங்களுக்கு பணம் தான் இல்ல, நான் சைலண்டா இருக்க, இந்த பணத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்கு என்ன பேசுது அப்படின்னே தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஜோ இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வழியா கேமரா பிக்ஸ் பண்றாங்க. கேமராலாம் பிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு டெலிவரி பாய் ஏதோ டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாரு. இந்த விஷயத்த அந்த தாத்தா பார்த்துட்டு நம்ம ஜோடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கன்னடிக்கார அங்கிள் இருந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட ஜோ இறந்து போனா இல்லையா, அன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு பொண்ணு டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, அதுவும் உங்க வீட்டுக்கு தான் உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, தெரியலையே மேபி என் பொண்டாட்டி ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஹாஸ்பிடல்ல ராஜாவை காமிக்கிறாங்க. ராஜாவை பார்க்க ராஜாவுடைய மனைவி வந்திருக்காங்க. என்னப்பா எல்லாமே உங்க அம்மாவுடைய பிளான் படி தான் போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். பேசிக்கிட்டே இருக்கும் போது இவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடி பாவி, இந்த விஷயத்தை ஏன்டி இவ்வளவு லேட்டா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த விஷயம்லாம் சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம சிச்சுவேஷன் இருந்துச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, சரி ஓகே இப்போ சொல்லணும்னு சொல்லிட்டு
சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நான் ஹாஸ்பிடல்ல இருக்க போறேன். எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்மா என்னை எப்படியாச்சும் வெளியே கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீயும் நானும் சந்தோஷமா வாழலாம். நான் என்ன நானே மாத்திக்க ட்ரை பண்றேன். நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம். பிரிஞ்சுலாம் போ தேவையில்ல. என்ன வந்துட்டு மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவங்க அமைதியா அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. புஷ்பா பசங்க எல்லாம் கூப்பிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ராஜாவுடைய அம்மா இவங்கள போ சொல்லிட்டாங்க போல. இப்போ இந்த பொண்ணு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புக்ஸை கொண்டு வந்து ராஜாவுடைய டேபிள்ல வச்சுட்டு போகும்போது, இந்த புக்ஸ் எல்லாமே நான் உனக்கு கொடுத்தது, இதையும் கொண்டு வந்து வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறமா நல்லா படி, எப்பயாச்சும் ஃப்ரீயா இருந்த அப்படின்னா எனக்கு கால் பண்ணு, நீயும் நானும் பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது, நான் போன் போட்டா கூட கண்டிப்பா உங்க அப்பா தான் இருக்க போறாரு, நீ கிடையாது. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நீ ஆச்சு உங்க அப்பா மாதிரி இல்லாம நல்ல பையனாரு, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுடைய கையில அடிபட்டிருக்கு. இந்த பொண்ணு தான் ஸ்டார்டிங் சீன்ல கையா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க மக்களே. என்னமா கையை கிழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு, அதான் கையை கிழிச்சேன், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல அந்த தாத்தாவையும் பக்கத்து வீட்டு கண்ணடிக்கிற அங்கிளையும் காமிக்கிறாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஜோவை யாரும் கொலை பண்ணாங்க இல்லையா, அன்னைக்கு ஈவினிங் ஒரு பொண்ணு எதையோ டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அந்த அபார்ட்மெண்ட் முழுக்க நாங்க விசாரிச்சிட்டோம், யாருமே எதுவுமே ஆர்டர் பண்ணலையா. அப்ப எதுக்காக அந்த பொண்ணு டெலிவரி பண்ண வரப்போறா, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம், அந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாமே நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த எந்த கம்பெனியோடைய யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை சீஃப் கூப்பிட்டு வச்சு, நாளையோட இந்த கேஸ்ல நீ ஒர்க் பண்ண போறது கிடையாது, வேற ஒரு எஸ்ஐ வரப்போறாரு, அவர்கிட்ட இந்த கேஸை கொடுத்துரு அப்படின்னும் போது, சார் நான் என்ன பண்ணேன், நான் இந்த கேஸை ஒழுங்கா தானே விசாரிக்கிறேன், இப்போ எதுக்கு இந்த கேஸை ஏன்ட்டு புடுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ஏமா அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆள் வச்சு ஃபாலோ பண்ற, இந்த விஷயத்த அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு என்ன பயங்கரமா போலீஸ் வந்துட்டு தொல்லை பண்றாங்க, என்ன வாட்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. எஸ்பி என்ன கால் பண்ணி திட்டுறாரு, நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ எதுக்கு அந்த பொண்ணு மேல கைய வச்ச, இதோட அவ்வளவுதான் எல்லாமே முடிய போகுது, இந்த கேஸை வந்துட்டு வேற ஆள் கிட்ட கொடுத்துரு, இன்னைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு டைம், நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு அந்த புது எஸ்ஐ வந்து ஜாயின் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினால ஒண்ணுமே பேசவே முடியல. அங்கிருந்து வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு கான்ஸ்டபிள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட வைஷாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிருக்கா. இந்த கொலை நடந்து கொஞ்ச நாள்லயே பார்த்தா அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது ஏதோ ஒரு பிஜில ஸ்டே பண்ணி படிச்சிருக்கா. இப்போ போன் பண்ணி பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த பொண்ணை பத்தி நம்ம கிட்ட இப்போ எந்த தகவலும் கிடையாது. அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியல. திடீர்னு சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிட்டு காணாம போக என்ன ரீசனா இருக்கும், ஏதோ சம்திங் ராங் மேடம், நம்ம போயிட்டு அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட விசாரிச்சா மட்டும்தான் நமக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் போல அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன வந்துட்டு இந்த கேஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க, நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் இந்த கேஸ் என் கையில இருக்கும், அதுக்குள்ள நான் ஏதாவது கண்டுபிடிக்கணும், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது, எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, மேடம் அங்க போனா நம்ம வேலையே போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த லேடியை போயிட்டு மீட் பண்ணி ஹீரோயின் போனோனே போலன்னு பொழக்கிறாங்க. இங்க பாரு, உனக்கும் அந்த ஜோக்கும் எப்படி கனெக்ஷன், எதுக்காக மீட் பண்ணி பேசுனீங்க, நிறைய வாட்டி மீட் பண்ணி பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையான காரணத்தை என்கிட்ட சொல்ல அப்படின்னா உன்னை இங்கேயே அடிச்சு கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில போலீஸாவே ஒர்க் பண்ண முடியாது, என் மேலேயே கை வச்சிட்ட இல்லையா, உன்னை என்ன பண்றன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது, வேலை போனா முடியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியா வீட்டுல இருப்பேன், என் புருஷன் என்ன தங்கமா பார்த்துப்பாரு, நீ ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதே டைம்ல கூட கான்ஸ்டபிள் சில போலீஸ்லாம் வந்திருப்பாங்க. அவங்க வீட்டை சர்ச் பண்ணும்போது ஒரு கபோர்ட்ல இருந்து நிறையவே டைரிஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒரு டைரியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்டரை பத்தி எல்லா டீடைலும் இருக்கு. இந்த ஆளு எப்போ காசு கொடுத்துருக்கான், எப்பெல்லாம் பிளாக் மணியை கொடுத்து அதை எப்படிலாம் ஒயிட் மணியா மாத்தி வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு கொண்டு வராரு. இப்போ நம்ம ஹீரோயின் அடிச்சு விசாரிக்கும் போது இவ வழி தாங்க முடியாம உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ராஜாவுடைய மாமா கிட்ட ராஜா ஹெல்ப் கேட்கும் போது அந்த மாமா வந்துட்டு மினிஸ்டருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு, மினிஸ்டர் இந்த விஷயத்த நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு அந்த ஜோ கிட்ட பேச சொன்னாரு. நான் நேரடியா பேசாம என் கம்பெனில வேலை பார்த்த பொண்ணு வைஷாலி அவளை வச்சு பேசினேன். அவ என்ன சொன்னா அப்படின்னா, நான் ராஜா கிட்ட 20 லட்சம் பணம் கேட்டிருக்கேன், அவன் என் கையில பணம் கொடுக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன், அதுக்கு நீங்களும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பா போல. ஆனா ராஜா பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்துட்டு எங்களை மீட் பண்ணவே கிடையாது, அப்புறம் அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, சத்தியமா நாங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல ஜோடைய பாய் ஃப்ரெண்ட் நம்ம
ஹீரோயினுக்கு கால் பண்றான். இன்னைக்கு நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு லேடியை பார்த்தேன். அந்த லேடியை நான் இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்திருக்கேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. சரி ஓகே, அந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ராஜாவுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா அந்த லேடியை நான் வேற எங்கேயோ பார்த்திருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லும் போது, நீ யோசிக்கிட்டே இப்ப நான் வேற ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன், அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். இப்போ கான்ஸ்டபிள் அந்த டைரியை கொண்டு வராரு. இதெல்லாம் இல்லீகல், என் வீட்டுக்குள்ள பூந்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, நீ பண்றது மட்டும் என்ன லீகலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோயின் டைரியை புடிங்கிறாங்க. இங்க பாரு, இந்த டைரியில இருக்க விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா உங்க வண்டவாளம் எல்லாமே தண்டவாளத்துல ஏறிடும். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற மாதிரி கேளு. நான் தான் இந்த கேஸை விசாரிப்பேன், நான் தான் இந்த கேஸை முடிப்பேன். இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே போறேன், இல்ல எனக்கு வேலை போகுது அப்படின்னா இந்த டைரியில இருக்கிற எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். நீயே அந்த மினிஸ்டருக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கெத்தா கிளம்பி வராங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த வேலைக்கார அங்கிளையும் அதுக்கப்புறம் புஷ்பாவுடைய பையனையும் காமிக்கிறாங்க. இவங்க பார்ல உட்காந்து பேசிக்கிட்டு சருகு போட்டுட்டு இப்போ இவர் என்ன காமிக்கிறாரு அப்படின்னா, ராஜாவுடைய அம்மாவை போயிட்டு மீட் பண்ணி பேசும்போது அந்த மிரட்டும் போது காசுலாம் கேட்டார் இல்லையா, அது எல்லாத்தையும் ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஆடியோவை போட்டு காமிக்கும் போது சூப்பருங்க, இந்த ஆடியோ மட்டும் மிஸ் பண்ணாம பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு காசு கேட்டாலும் அவங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இந்த ஆடியோ வச்சு நம்ம பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னும் போது, தம்பி இந்த காசை வாங்கி நான் என்ன பண்ண போறேன், உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்க மெடிசன் செலவுக்கு இந்த காசை நீ கொண்டு போ, எனக்கு 1 லட்சம் இருந்தா போதும், நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அம்மா செலவுக்கு நானும் எங்க அக்காவும் பாத்துக்கிறோம், அம்மாவுக்கு இப்போ பெருசா செலவு ஒண்ணும் கிடையாது, நீங்க இந்த காசை வச்சுக்கோங்க. இந்த காசை வச்சு ஊர்ல வந்துட்டு ஒரு பெரிய வீடு கட்டி சந்தோஷமா இருங்க, இதுக்கு நீங்க தகுதியானவர் அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கிளம்புறாரு. குடிபோதையில நடந்து போயிட்டே இருக்கும் போது அந்த பக்கம் ஒரு லாரி வந்து இவர் அப்படியே அடிச்சு தூக்குது. பயபுள்ள ஸ்பாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஜோடிய அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன விஷயம், மத்தியானம் கால் பண்ண, நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருந்தேன், என்ன விஷயம் இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதான் மேடம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லேடியை பார்த்தேன், அந்த லேடியை இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ஜோ கூட வச்சு பார்த்திருக்கேன். ஜோவும் அந்த லேடியும் ஜாலியா பேசிக்கிட்டு ஒன்னா நடந்து போனாங்க. இதை நான் என் கண்ணால பார்த்தேன். ஜோக்கும் அந்த லேடிக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வரும்போது மீட் பண்ணி கேட்கும் போது அவங்க ராஜாவுடைய மனைவி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயத்த உங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னும் போது, அவங்க 2 பேரையும் ஒன்னா வச்சு எப்போ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜோ இறந்து போறதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போனை கட் பண்றாங்க. இப்போ நமக்கு வச்சாம் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு வந்துட்டு நம்ம ராஜா பணத்தோட வந்தா பாத்தீங்களா, அந்த டைம்ல இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள குக் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரோ கதவை தட்டுறாங்க, ராஜா தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு கதவை ஓபன் பண்ணா அங்க ராஜாவுடைய மனைவி நிக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி வியர்டா யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. இங்க என்னடி பண்ற, இது என்னடி யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 9வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் ராஜாவுடைய மனைவிக்கு கால் பண்ணி, நீங்க கடைசியா எப்போ ஜோவை பார்த்தேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஆனா நடுவுல அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்ணேன், அந்த விஷயமே எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லும் போது, இதையே நீங்க முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் மறந்து போயிட்டேன் மேடம், ஞாபகம் இல்ல, அதான் இப்ப சொல்றேன், ஏன் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா கேள்விப்பட்டேன், அதான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்து இந்த கான்ஸ்டபிள் ராஜாவுடைய மனைவி ஒர்க் பண்றாங்க இல்லையா, அந்த ஆபீஸுக்கு போயிட்டு அந்த மனைவியோடைய டீடைல், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அபிஷியல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ ராஜாவுடைய மனைவிக்கு ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. போலீஸ் ஆபீஸுக்கு வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கேக்குறாங்க, எல்லாமே கொடுக்கணுமா, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவங்க ஏதோ கேஸை பத்தி விசாரிக்கிறாங்க, அவங்க என்ன கேட்டாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போனை கட் பண்ண டீடைல் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிரால சில டாக்குமெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்து அதுல முக்கியமா ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை பார்த்து இந்த கான்ஸ்டபிள் ஷாக் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த புஷ்பாவையும் புஷ்பாவுடைய பையனையும் காமிக்கிறாங்க. புஷ்பாக்கு புஷ்பாவுடைய பொண்ணு கால் பண்றாங்க. இங்க வச்சாம் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி புஷ்பாவுடைய பொண்ணு வேற யாருமே கிடையாது, இந்த ராஜாவுடைய மனைவி தான் மக்களே. இவங்க பேரு புட்லு, ஆனா பேரை வந்துட்டு மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. வீடியோ கால் பண்ணி அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி கிட்ட எல்லாமே நான் சொன்னபடி நடக்குதா, பக்காவா பிளான் படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாமே பக்காவா பிளான் படி நடக்குது. ஆனா அந்த வேலைக்கார அங்கிள் தான் கால் பண்ணா எடுக்கவே மாட்டாரு, எங்க போனாரு அப்படின்னே தெரியல, போனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அதை பாத்துக்கலாம், நீ என்ன பண்ணு, நான் உனக்கு ஒரு ஆடியோ மெசேஜும் அதுக்கப்புறம் டெக்ஸ்டும் அனுப்புறேன், அதை ஃபார்வர்ட் பண்ணாம காப்பி பண்ணி நான் சொல்ற நம்பருக்கு அனுப்பிச்சு விடு. அந்த அங்கிள் போயிட்டு அந்த லேடி பேசும்போது ரெக்கார்ட் பண்ணாரு இல்லையா, பிளாக்மெயில் பண்ணும்போது அந்த ஆடியோ உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதையும் சென்ட் பண்ணி
பண்ணிவிடு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்க்கா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் எதுக்குலாம் கேட்காத, நான் சொல்றபடி பண்ணு. அந்த லேடி வந்துட்டு உனக்கு கால் பண்ணுவாங்க, நான் நம்பர் கொடுக்குறேன் இல்லையா, அவங்க ஒரு போலீஸ், அவங்க உனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் உண்மையா ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் அந்த கான்ஸ்டபிளையும் காமிக்கிறாங்க. இவங்க கார்ல வந்துட்டே இருக்கும்போது நான் போயிட்டு அந்த லேடியோடைய டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு பேரை சேஞ்ச் பண்ணிருக்கா. அந்த பொண்ணுடைய உண்மையான பேரு புட்லு, ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு நேமை சேஞ்ச் பண்ணிருக்கா. அதுக்கான டாக்குமெண்ட்டை நான் பார்த்தேன், அந்த பொண்ணு ஏதோ ஃப்ராட் பண்றா போல அப்படின்னு சொல்ல, சரி அதையும் நம்ம போயிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. நம்ம புஷ்பாவுடைய பையன் தான் இந்த மெசேஜ், ஆடியோ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஆடியோ மெசேஜ்ல இந்த வேலைக்கார அங்கிள் போயிட்டு ராஜாவுடைய அம்மாவை மிரட்டாரு பாத்தீங்களா, அந்த ஆடியோ இருக்கு. அதை கேட்டுக்கிட்டே இவங்க கிளம்பி போயிட்டு புஷ்பாவுடைய பையனை மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல நமக்கு நம்ம ராஜாவுடைய மனைவி அன்னைக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜோ மீட் பண்ண போனாங்க பாத்தீங்களா, அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. என்னடி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு வந்துட்டு காசு பத்தாம நான் பார்ட் டைமா இந்த வேலையை பாக்குறேன், ராஜா வந்துட்டு என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது வரைக்கும் உன்னை பார்த்துட்டு போலாம், இந்த பக்கம் தானே வந்தேன், உனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அப்படியே பேசிக்கிட்டே கயிறு மாதிரி எதையோ கையில் எடுத்து இந்த பொண்ணுடைய கழுத்தை நெரிச்சு அப்படியே அந்த பொண்ணை கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போறாங்க. ஆக்சுவலா இந்த ராஜாவுடைய மனைவி தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி புஷ்பாவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த போலீஸும் போயிட்டு புஷ்பாவுடைய பையனை மீட் பண்ணும்போது அவன் ஒரு கதையை சொல்றான். அந்த வீட்டை விட்டு அவங்க துரத்ததுக்கு அப்புறமா அப்பயும் புஷ்பா இந்த ஊரை விட்டு போகாம அங்கேயே ஸ்டே பண்றாங்க. இதனால செமையா காண்டாயிட்டு ராஜாவுடைய அம்மா போலீஸ் அமிச்சு அவங்கள கைது பண்ண வைக்கிறாங்க, மிரட்ட வைக்கிறாங்க. அப்போ புட்ல ஓடி போயிட்டு எங்க அம்மாவை காப்பாத்துங்க, எங்க அம்மா என்ன பாவம் பண்ணாங்க, தப்பு பண்ணது எல்லாமே உங்க ஹஸ்பண்ட், ஆனா அநியாயமா எங்க அம்மாவை கைது பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ ராஜாவுடைய அம்மா வெளியே போயிட்டு நீ கிளம்பு, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உங்க அம்மாவை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போகும்போது அப்போ இந்த வேலைக்கார் தான் காரும் ஓட்டுவாரு போல. மேடம் ஏன் மேடம் அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்றீங்க, ஏற்கனவே புஷ்பாவுடைய பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த டைம்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட நான் போயிட்டு பேசுறேன், இந்த ஊரை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி அமுச்சு வைக்கிறேன், அந்த பொண்ணை கைது பண்ணலாம் வைக்காதீங்க, ஜெயில இருந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கும் அந்த பொண்ணை தூக்கி ஜெயில போகணும், ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. அவ என்னை பார்த்து பயப்படணும், அவ வந்துட்டு எந்த காலத்திலயும் என் புருஷனை பத்தியோ நம்ம ஃபேமிலியை பத்தியோ பேசிடவே கூடாது, எப்பயுமே அவ எனக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரிலாம் பண்றேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது, அவளை வந்துட்டு இந்த ஊரை விட்டு போக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரிலாம் அந்த குடும்பம் வந்துட்டு எங்களை தொல்லை பண்ணிருக்காங்க, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என்னுடைய அக்காவும் சேர்ந்துட்டு இந்த பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்க அக்கா பேர்லாம் மாத்திட்டு அந்த ராஜாவையே கல்யாணம் பண்ணிட்டு இப்போ பிரெக்னெண்டா இருக்காளே, இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முன்னாடி இந்த விஷயம்லாம் தெரியாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கால் பண்ணி இந்த மாதிரி பிளான் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, சரி எதுக்காக இந்த மாதிரி அந்த அரசியல்வாதி லேடியை போயிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பணம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, எங்களுக்கு பணம்லாம் முக்கியமே கிடையாது, எனக்கு அந்த லேடியோடைய ஃபேமிலியும் பழி வாங்கணும், அதுக்காக மட்டும் தான் அந்த அங்கிளை போயிட்டு மீட் பண்ணி காசு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டேன், மற்றபடி எங்களுக்கு பணம் தேவையே கிடையாது, அந்த 10 லட்சத்துல ஒரு பைசா கூட எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, கடைசியா ஒரே ஒரு கேள்வி, உங்க அக்கா அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன் அப்படின்ற வெறியில ஜோ தன்னுடைய ஃப்ரெண்டையே கொலை பண்ணியிருந்தா அதுக்கு நீ என்ன சொல்ல போற, அதுவும் பழி வாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல எங்க அக்கா கொலைகாரிலாம் கிடையாது, நான் அன்னைக்கு கூட எங்க அக்காவுக்கு போன் பண்ணி கேட்கும்போது இல்ல அந்த டைம்ல நான் வந்துட்டு மாலுக்கு போனேன், நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொன்னா, சோ எங்க அக்கா கொலைகாரியா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி மாலுக்கு போறாங்க. மாலுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த கேமரா ஃபுட்டேஜை செக் பண்றாங்க, இவங்க தரவா செக் பண்றாங்க, உட்கார்ந்து பொறுமையா எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த ராஜாவுடைய மனைவி மாலுக்கு வராங்க. மாலுக்கு வந்தவங்க எதையும் வாங்காம பாத்ரூம்குள்ள போறாங்க, போனவங்கள ரொம்ப நேரமா ஆள காணோம், ஆனா இவங்க வராம இவங்களுக்கு பதிலா டெலிவரி யூனிஃபார்ம் போட்ட பொண்ணு வெளியே வரா. சோ இத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பொண்ணு தான் உள்ளுக்குள்ள போயிட்டு டெலிவரி கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கா, சோ இவ தான் கொலைகாரி, நம்மளையே ஏமாத்திட்டாலே, நம்மளையே அலைய விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கா. அதை நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நீங்க இந்த வாய்ஸ் மெசேஜை கேக்குறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆமா நான் தான் ஜோவை கொலை பண்ணேன், எதுக்காக அப்படின்னா என் புருஷனையும் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தையும் பழி வாங்கணும் அப்படின்னா, ஆக்சுவலா நான் லவ் பண்ணி ஒன்னும் கல்யாணம் பண்ணல, என்னுடைய குடும்பத்தை அவங்க நாசம் பண்ணாங்க இல்லையா, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னா என் புருஷனை அதாவது அந்த ராஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு மற்ற விஷயம்லாம் பண்ணேன், இந்த ஜோ வந்துட்டு எனக்கு பாலிய ஸ்நேகிதி அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சோம், இவ ஒரு பயங்கரமான பணப்பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது புரிஞ்சு
புரிஞ்சுக்கிட்டேன். சோ இவளை வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை மீட் பண்ண வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் என் புருஷனுக்கும் செட் ஆகல, நாங்க வந்துட்டு பிரிஞ்சு போறோம் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம புருஷன் கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ண வைக்க தூண்டதே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நான் மட்டும்தான் பண்ணேன். என்னுடைய தம்பிக்கும் அம்மாக்கும் இதுல எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் பொறுப்பு. நீங்க ஏதாவது பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ மெசேஜ் முடியுது. இப்ப அப்படியே அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஆடியோ மெசேஜை கேட்டு இந்த பொண்ணு ஏதோ பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போனா அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து கிடக்குறா. இதை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. இப்போ இந்த விஷயம் ராஜாக்கும் ராஜாவுடைய அம்மாக்கும் தெரிய வருது. அந்த பொண்ணு தான் புட்லுவா. இதுவே தெரியாம அந்த பொண்ணை வந்துட்டு நான் ரொம்பவே சோதிச்சு பார்த்துட்டேன். என்ன மீட் பண்ணும்போது நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு வேற சொன்னா. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு லைஃபை புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம். ஆனா அநியாயமா இவ இந்த மாதிரி பண்ணிட்டாலே, எல்லாத்துக்கும் அந்த குடும்பத்துக்கு நம்ம பண்ண பாவம் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஹீரோயின் வராங்க. வந்த ஹீரோயின் அந்த ஆடியோவை போட்டு காமிக்கிறாங்க. எம்மா என்னமா இது, அந்த அங்கிள் என்ன சொல்றாரு, எதுக்காக இந்த விஷயம்லாம் பண்ணீங்க அப்படின்னா அப்பாவை நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாண்டா, வேற வழி இல்லாம நான் தான் அப்பாவை கொலை பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ, எனக்கு வேற வழி தெரியல அதான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக அந்த வேலைக்காரரை கூட ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கும் ப்ரூஃப்லாம் இருக்கான். அந்த ஆள் வந்துட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணா, என்ன நான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆளை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த பையனே செமையா ஷாக் ஆகிறான். இப்போ கடைசியா ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போகணும், இந்த ஆடியோவெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கையில கொடுத்துட்டு நான் பாட்னு அமைதியா கிளம்புவேன். ஆனா ஜோவை கொலை பண்ண கேஸ்ல உங்க பையன் உள்ளுக்குள்ள போயிடுவான், இல்ல என் பையனை வெளியே விடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது உண்மையா என்ன விஷயமாச்சோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பையனை வெளியே விட்டுருவேன். இந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கைது பண்ணுவேன். உங்களை கைது பண்ற அளவுக்கு என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு, 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது.